வணக்கம் உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் அப்ளிகேஷன் போட்டிருக்கோம் இல்லையா. தென் ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் இருக்கு இல்லையா, டெக்னாலஜி கோர்ஸ், அதுக்கும் ஜாயின் பண்ணணும்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் அதில் வந்து டவுட்ஸ் இருக்குது. ஒரு 2-3 டவுட்ஸ் கேட்குறாங்க, கமெண்ட்ஸில் கேட்டாங்க, கால் பண்ணி கேட்குறாங்க. இதே டவுட்ஸும் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் அந்த டவுட்ஸு, அந்த கொஸ்டின்ஸு என்ன கேட்டாங்க, அதுக்கான கிளாரிட்டி என்னன்றதை தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ரைட்டா? ஓகே. இது போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஐசர் ஆப்டிட்யூட் டெஸ்ட் 2025க்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த 4 சப்ஜெக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. 15 கொஸ்டின் ஈச் 11 அண்ட் 12ஓட போர்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கு. 15 இன்ட்டு 4 எவ்வளோ? 60 இன்ட்டு 4 240 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. இந்த எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுக்கான ஐசரு இந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய பிஎஸ் அந்த மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் பற்றி இன்னைக்கு அவேர்னஸ் நிறைய வந்ததுனால சீட்டு கம்மி தான். ஆனால் நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வெறித்தனமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய குழந்தைங்க. சார் அருமையாக இருக்குது சார், எப்படி இருந்தாலும் எனக்கு சீட்டு கிடைச்சிரும், எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனால அப்படின்னாங்க. ஏற்கனவே இந்த கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஷீட்டு கீழே கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு வந்து டைம் எடுக்கும். நீங்கள் டேரெக்டாக உடனே கால் பண்ணிருங்க 9176552121 இந்த வீடியோ பார்த்ததுமே ஜாயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக கால் பண்ணிடுங்க. மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 7 o'clock வரைக்கும் இந்த கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த கிளாஸஸ் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், அந்த பயாலஜி, அந்த ஆப்டிடியூடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுனால ஜென்ரல் ஆப்டிடியூடும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாமல் இந்த கிளாஸஸை நீங்கள் எடுத்துக்குங்க. ரைட்டா? இப்போ வந்து என்ன பார்க்கலான்னா டவுட்ஸு, என்ன டவுட்ஸு கேட்குறாங்க அப்படின்னா, சார் நான் ஐசருக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன். இது என்ன சார் நீங்கள் வந்து உங்களுடைய பழைய வீடியோவில் ஒன்று பார்த்தேன், பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அதுக்கும் தனியாக அப்ளிகேஷன் போடணுமா ஐஐடியில் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அந்த பிஎஸ்க்கு அந்த கெமிஸ்ட்ரிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆமாம் அப்படின்றது தான் ஆன்சர். நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண வேண்டியது ஐசருக்கு அப்ளை பண்ணிடணும். ஐசருக்கு அப்ளை பண்ணி முடிச்சதுமே அங்கே உங்களுக்கு ஒரு நம்பரை ஜென்ரேட் ஆகும், அப்ளிகேஷன் நம்பரு. அதுக்கப்புறமா ஐஐடி வெப்சைட்டில் போயிட்டு ஐஐடிஎம் வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா கோர்சஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்சஸ்னால் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஃபார் பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த இடத்துல கிளிக் பண்ணி அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 2 இடத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், 2 இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். ஒன்று ஐசருக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுக்கு போடணும், 2வது ஐஐடிஎம்ல ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் நீங்கள் பண்ணணும். 2த்துக்குமே பே பண்ணணுமா? ஆமாம், அதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பைசா இருக்குது, இதுக்கும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பைசா நீங்கள் பே பண்ணணும். ரைட்டா? ஒரு டவுட்டு கிளியர். 2வது கேட்குறது என்னென்னா, நிறைய பேர் சார் இன்னைக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடிஎம்ல அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் அந்த ப்ரோக்ராம் போகணும் அப்படின்னா நான் வந்து பியூர் சயின்ஸ் தான், என்னால் போக முடியுமா? நான் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி தான் படிச்சிருக்கேன், இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன், ஆனால் நான் இந்த கோர்ஸ் போக முடியுமா அப்படின்றாங்க. கிளியராக ஐசரில் நீங்கள் போய் படிக்கிறதுக்கு மேக்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிக்கணும், மேக்ஸோ பயாலஜியோ நீங்கள் படிச்சிருந்தா பரவாயில்ல ஐசரோட ஆப்டிடியூட் டெஸ்ட் எழுதுறதுக்கு. ஆனால் ஐஐடிஎம்ல நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி என்ன வேணும்? மேக்ஸ் வேணும். அதே போல் ஐசரில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸ்க்கு நீங்கள் போகணுன்னாலும் உங்களுக்கு மேக்ஸ் வேணும். நீங்கள் எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் அதை எழுதலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப கம்பல்சரி மேக்ஸ் இருக்கணும் ஐஐடிஎம்மோட இந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸு ப்ரோக்ராம்க்கு. ரைட்டா? 2வது டவுட் கிளியரா? மேக்ஸ் கம்பல்சரி இருந்தால் தான் ஐஐடிஎம்ல இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸுக்கு நீங்கள் போக முடியும். அதே போல் ஐசரில் இருக்கக்கூடிய பிடெக் கோர்சஸுக்கும் நீங்கள் போகணும் அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு மேக்ஸ் இருக்கணும். வெறும் நான் ஐசரில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் சார், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கோர்சஸ்க்கு போகணுன்னா நீங்கள் மேக்ஸ் இல்லாமல்னா கூட அது பண்ணிக்கலாம். 3வது சார் எப்போ சார் லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஐசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி தான், இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதனால் இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்? அப்ளிகேஷன் ஃபார்மை போட்டுடணும். சார் ஐஐடிஎம்ல நான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு என்ன சார் லாஸ்ட் டேட் அப்படின்னு கேட்குறாங்க. 23 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. ரைட்டா? அதனால் இதையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்க. ஏப்ரல் இந்த மாதம் 15 வந்து ஐசரோட அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு. ஐஐடிஎம்ல இருக்கக்கூடிய அந்த பிஎஸ் மெடிக்கல் சயின்ஸோட டெக்னாலஜி ப்ரோக்ராம் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 23 ஏப்ரல் தான் லாஸ்ட் டேட்டு. ரைட்டா? அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறமா சார் இந்த எக்ஸாம் எப்போ சார் நடக்கும் அப்படின்ற நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த எக்ஸாம் வந்து மே 25ஆம் தேதி நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. அதே போல் இன்னொரு டவுட் என்ன கேட்குறாங்க, சார் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸா அப்படின்னு கேட்குறாங்க. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ஸ் தான், அதில் 100% மாற்றம் கிடையாது. சார் இதுக்கு சென்டர் வந்து தமிழ்நாட்டில் சென்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், தமிழ்நாட்டில் மெயின் சிட்டிஸில் வந்து சென்டர் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அது பக்கத்தில் எந்த சிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு ஆப்ஷனல் நீங்கள் கொடுத்துக்குங்க. ரைட்டா?
ஓகே சார். இந்த ஆர்ஜிஆர் அகாடமியில வந்து பார்த்தீங்கன்னா ஐசருக்காக ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோமே சார், அது படிச்சா வந்து நாங்கள் சீட்டு வாங்கிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. படிக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னு. இருக்கக்கூடிய அந்த 32 சீட்ல நீங்க கரெக்டா ஃபிட் ஆயிட்டீங்க, அந்த ரேங்க்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களால போக முடியும். நம்ம டீச்சர்ஸ் வந்து அதுக்காக எஃபர்ட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகா டாபிக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. பிசிக்ஸ் வந்து எப்பயுமே நார்மலா அது இன்ஜினியரிங்கோட ஜிஇ பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, நீட்டோட பிசிக்ஸ் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதே போல தான் ஐசரோட கொஸ்டின்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா தான் இருக்கும். டீச்சர் சொல்லி கொடுக்கறத படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம டீச்சர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட பேசலாம். கெமிஸ்ட்ரி வந்து அருமையாக எடுத்துட்டு இருக்காங்க. மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீச்சரே பார்த்தது இல்லைன்னு நிறைய பசங்க வந்து சொல்கிறாங்க. பயாலஜி வந்து நல்லா கிளாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி குழந்தைங்க வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ஐசர் ஆப்டிடியூடு கிளாஸஸுக்கு. சரியா, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி என்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது உங்களுக்கு கண்டென்ட் தேவை, இது தவிர ரிலேட்டடாக சார் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோவை தயவு செய்து யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நான் மெடிக்கல் ரிலேட்டடாக எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இல்லாமல் வேறு கோர்ஸ் நான் எதனா எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பேரண்ட்டுக்கும் சரி ஸ்டூடெண்ட்டுக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் அப்படி வந்து என்ன பண்ணிடுங்க, ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நெக்ஸ்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது, நேஷ்னல் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படின்ட்டு. அந்த அட்டாமிக் எனர்ஜி இருக்கக்கூடிய 2 போபாலில் ஒரு காலேஜ் இருக்குது, மும்பையில் ஒரு காலேஜ். இது ரெண்டுத்துக்கும் சேரத்துக்கும் இதே தான் போர்ஷன்ஸு. அதனால் ஐசர் ஆப்டிடியூடு டெஸ்ட்டும் எழுதலாம், நெக்ஸ்ட் எக்ஸாமும் எழுதி நீங்கள் நைசர்லேயும் போக முடியும். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸு. இது வந்து இப்போ கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் இந்த கிளாஸஸ் வந்து நடக்கிறதுக்காக ஷெடியூல் பண்ணியிருக்கோம். பசங்க வந்து சார் நாங்கள் நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் அந்த குழந்தைங்களுக்காக இந்த கிளாஸை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்புறமா கிட்டத்தட்ட 7 வருஷமா அந்த ஐசரோட கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த டிஸ்கஷன் செஷனும் இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். அதே போல் இதே மாடலில் மார்க் டெஸ்ட்டும் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யாரெல்லாம் நம்ம ஆர்ஜிஆர் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த மார்க் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். சரியா, ரொம்ப சந்தோஷமா இருங்க. இந்த நைசர்லையும் ஜாயின் பண்ணலாம், ஐசர்லையும் ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் ஐஐடிஎம்லையும் நம்மளுடைய இந்த கிராஷ் கோர்ஸ் எடுக்கிற மூலயமா நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இதை நீங்கள் என்ன பண்ணணும், டைம் வந்து இன்னைக்கு என்ன 12, 13, 14, 15 3 நாள் தான் இருக்குது. இமிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரியா, தேங்க்யூ.